அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இளந்தமிழன். ஒரு சிறப்பான ஒரு கல்லூரி அவினாஷ்லிங்கம் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வடகோவையில் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த விஷயத்துல என்னன்னு பார்க்கும்போது முக்கியமான ஒரு விடயம், ஒரு உலக சாதனை செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ற நோக்கத்துக்காக நானும் இங்க இருக்கக்கூடிய NSS கோஆர்டினேட்டர் ராதா மேமும் சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணி, ஓகே இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு நெக்ஸ்ட் சிம்பிளாவும் போகணும், எல்லாருக்கும் புரிய வைக்கணும், அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்ன்ற நோக்கத்துக்காக ரெண்டு பேரும் டிஸ்கஷன்ல ஒரு உலக சாதனை பண்ணிடலாம் அப்படின்ற நோக்கத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாச கடு உழைப்பின் காரணமாக வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம், நம்ம இப்ப இருக்க சூழ்நிலையில நெகிழிப்பைகள் வேண்டாம் அப்படின்றத வந்துட்டு உறுதியா திட்டமிட சொல்லணும். எல்லா மக்களுக்கும் இந்த விஷயங்கள் போய் சேரணும். தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு கட்டாயத்தை நம்ம எல்லாருக்கும் கட்டாயமா போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை கொண்டு வரணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ எல்லாருடைய வீட்டுக்கும் போய் சொல்றதுக்கான நேரமும் காலமும் சூழ்நிலையும் நமக்கு அமைவதில்லை. ஸோ இங்க இருக்க சூழ்நிலை 3000 மாணவர்கள் இடத்துல சொல்லலாம். ஸோ இங்க இருக்க 3000 மாணவர்கள்ட்ட சொல்றது 3000 வீடுகள்ல சொல்றதுக்கு சமம். அவங்க ஒரு தொடக்கம்ன்றது நம்மள இருந்து வரட்டும், நம்மள இருந்து மேல வரணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நம்மளை தொடங்கணும் அப்படின்றதுக்காக 3000 மாணவர்களை கொண்டு வந்து நிறுத்தி அவங்க மூலியமா நெகிழிப்பைகள் வேண்டாம், நம்ம கண்டிப்பா மஞ்சப்பை தான் பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக கையில 3000 மாணவர்கள் கையிலையும் மஞ்சப்பை கொடுத்தோம். இந்த ஒரு நிகழ்வுல நாங்க ஒரு பங்கா இருக்கிறத பத்தி எங்களுக்கு ரொம்ப பெருமைங்க. இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு 3000 NSS வாலண்டியர்ஸ் அவங்க மீண்டும் மஞ்சப்பைக்கு தோள் கொடுக்கும் விதமாக ஒரே இடத்துல ஒருங்கிணைந்து ஒரு லோகோ, ஹியூமன் லோகோ ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்னன்னா, இந்த ஒரு என்வாயன்மெண்ட் சஸ்டைனபிலிட்டிய அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் உணர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மாணவியரும் NSS ப்ரோக்ராம் ஆபீசர்ஸுமா சேர்ந்து இந்த நிகழ்வு நடத்திருக்காங்க. தமிழ்நாடு 2024 வரவேற்கிறோம். அதனை தொடர்ந்து நெகிழிப்பைகள் வேண்டாம், நோ பிளாஸ்டிக் அப்படின்ற வாசகத்தையும், தமிழ்நாடு 2024 வாசகத்தையும் மனித உடல் ஓவியங்களா வந்துட்டு வரைஞ்சிருக்கும். 3000 மாணவர்கள் சரியான ஒரு லோகோ ஃபார்மேஷன்ல இருந்து தமிழ்நாடு 2024 மற்றும் நோ பிளாஸ்டிக் என்றதை எழுதியிருக்கிறாங்க. As a member of the organizing committee, ரொம்பவே ஆக்சுவலி டிஃபிகல்ட்டா இருந்துச்சு இந்த லோகோ நம்ம ஸ்கெட்ச் போடுறதுல இருந்து ஒரு வாலண்டியர்ஸ் காலையில வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நிக்க வைக்கிறதுல இருந்து. So it was not an easy job and 3000 வாலண்டியர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எந்த அளவுக்கு அது டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அது அண்ட் மரக்கன்றுகள் ஒவ்வொருத்தருக்கும் அரேஞ்ச் பண்ணி அண்ட் அது எந்தெந்த இதுன்னு பிரிச்சு வைக்கிறது, ஸோ எல்லாமே வந்து ஒரு டிஃபிகல்ட் பட் இட் வாஸ் சேலஞ்சிங் டாஸ்க். ஸோ இதுக்கு மேலே இன்னும் நிறைய நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை வந்து இந்த டாஸ்க்ஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறது சொல்றதுல மிகையாகாது. பதிவு செய்துள்ள ஆல் இந்தியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டுடைய ரெக்கார்ட் ஹோல்டர், மக்கள் ஊடக மையத்தினுடைய நிறுவனர், மேலும் சொல் அல்லது செயல் என்ற நிகழ்ச்சியை தொகுப்பாளர் அன்பிற்கு அண்ணவர்கள் அவர்களும் தங்களுடைய கையெழுத்தை பதிவுள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக நடப்பதற்கு எங்களோட முழு ஒத்துழைப்பு கொடுக்க சாதாரண மக்கள் அவர்களுடைய திறல் பணிகளை பதிவு செய்கிறார். இந்த அழகிய வேளையில் சிறப்பு விருந்தாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அம்மா அவர்கள் தங்களுடைய ஒப்புதலாக அவர்களுடைய விரல் ரகையை இங்கு பதிவு செய்கிறார்கள். இது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலியமா நடந்து அவங்களும் சிறப்புரையாற்றி இந்த இடத்துல இந்த ஈவெண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. இது மேலும் மேலும் எங்களை வளர்க்குன்றத வந்துட்டு
எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. Taking care of 5 districts, that is Coimbatore, Pollachi, Tirupur, Ooty and Neeru. In spite of her busy schedule, she accepted to grace this occasion. We wholeheartedly welcome you, ma'am. இந்த தீம் வந்து மஞ்சப்பை. அந்த தீம் வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் சார்பில் இன்றைக்கு அவினாசிலிங்கம் ஹோம் சயின்ஸ் மகளிர் கல்லூரியில ஒரு உலக ரெக்கார்டை கிரியேட் பண்றதுக்காக ஒரு நிகழ்வு ஏற்படுத்தியிருந்தாங்க. அதுல வந்து நாங்களும் பங்கேற்று கொண்டோம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. 3000 மாணவிகள் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில 3000 மாணவிகளும் 3000 மஞ்சப்பை எடுத்துட்டு 3000 மரக்கன்றுகளும் எடுத்துக்கொண்டு உறுதிமொழி எடுத்துட்டாங்க. நாங்க இந்த மாதிரி மஞ்சப்பைய தான் நாங்க உபயோகப்படுத்துவோம், ஒரு முறையை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருள்களை வந்து நாங்க தவிர்த்துடுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியும் எடுத்துட்டாங்க. நிகழ்ச்சியில நாங்க பேசும்போது கூட ஒரு மஞ்சப்பையை உபயோகப்படுத்தும் பொழுது 22,000 கேரி பேக், பிளாஸ்டிக் கேரி பேக்கை வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் வந்து ஒரு மனிதர் வந்து அவாய்ட் பண்ண முடியும். அதனால 3000 மாணவிகள் வந்து 3000 பைகளை வந்து உபயோகப்படுத்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து இந்த பூமியில ஏற்படும். நெகிழி பைங்கிறது வந்து தவிர்க்கப்படும், பூமி வந்து கிரீனரியா மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 33 வருஷம் சர்வீஸை முடிச்சிட்டோம். எங்களுடைய பணிகள் என்பது அன்றாடம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பொதுவாக வந்து இந்த பிளாஸ்டிக்னால தீமைகள் என்னென்ன வரும், இன்னைக்கு காலநிலை மாற்றம்ன்ற ஒரு சிக்கல்ல நம்ம இருக்கோம். அதுக்கு நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய தனி மனிதரும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்றிக்கணும், அதில் நம்ம எந்த மாதிரியான நம்மளுடைய பங்களிப்பு இருக்குன்றத மாணவர்கள்ட்ட சொன்னோம். மாணவர்களும் அதை ரொம்ப ஆர்வமாக அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக மாணவர்கள்ட்ட சொல்கிற இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக வெற்றி பெறும்ன்றதை நம்புகிறோம். இது ஒரு ஆரம்பம். இது ஒரு நம்ம இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து செய்யணுங்கிறது எங்களுடைய ஆசை. பண்ணதுக்காக நாங்க போட்ட ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நாங்க NSS வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கிரவுண்ட்ல லோகோ போடுறதா இருக்கட்டும், நெகிழி பைகளை ஒழிச்சு மஞ்சப்பை கொண்டு வரணும்னு சொல்றதா இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான சாப்லிங்ஸ ஒரே இடத்துல நாங்க எல்லாரும் அழகா வந்து எடுத்து அடுக்கி வச்ச அந்த மூமெண்டா இருக்கட்டும், எல்லாமே இப்போ இந்த ஒரே இடத்துல இந்த ட்ரோன் கேமரால எங்களோட அச்சீவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணும்போது மனசுலயுமே நாங்க ரொம்பவே சந்தோஷமாவும் பெருமையாவும் ஃபீல் பண்றோம். அண்ட் எங்களுக்கு ஓரியன்ட் பண்ண மக்கள் வந்து சார் எல்லாருமே நெகிழி பைகளை ஒழிச்சு மஞ்சப்பை கொண்டு வரணும்ன்ற கான்செப்ட் சொல்லி தந்தாங்க. இந்த சமுதாயத்துல ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுக்க முடியுங்கிற ஒரு பயணத்துல கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா ஊரக பயணத்துல இருக்கும்போது கேம்பஸ் காம்பஸ் ஒரு நிகழ்ச்சியை வந்து புதிய தலைமுறையில நான் பண்ணும்போது அருண்மொழின்னு ஒரு சார் 2012 எனக்கு அறிமுகப்படுத்தின கல்லூரி தான் இந்த அவினாசிலிங்கம் காலேஜ். இங்க இருக்கக்கூடிய ஹோம் சயின்ஸ் மாதிரி வேற எங்கேயுமே இருக்காது அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து 2012 சொல்லி நாங்க இதை பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம மறுபடியும் மீட்டெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் மீண்டும் மஞ்சள் பை அப்படின்றது. மஞ்சள் பை நம்மால் எடுத்துட்டு போக முடியுமா? இது 3000 மாணவர்கள் மட்டும் இல்லாம அவர்கள் சார்ந்த நபர்களையும் நாங்க வந்துட்டு மஞ்சப்பையை மறுபடியும் நாங்க பயன்படுத்த வைப்போம், நெகிழிப்பைகளை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க உறுதிமொழி எடுத்தும் அவங்க கைப்பட எழுதியிருக்கிறாங்க. இந்த மஞ்சப்பை திட்டத்தை இவங்கள்ல இருந்து நம்ம மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த உலக சாதனைக்கு NSS மாணவர்களும் இளந்தமிழ் மன்றமும் ஒன்றாக இணைந்து 3000 மகளிர் மாணவிகளை ஒன்றாக இணைத்து அவர்கள் அனைவரும் தமிழ்நாடு 2024 என்ற எழுத்தில் நிற்க வைத்து அவர்கள் தமிழ்நாடு 2024 உருமாறி அந்த உருமாற்றத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் மரக்கன்றுகளையும் மஞ்சப்பை மீண்டும் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்து இன்று அந்த சாதனையை சரியாக 2.5 மணி நேரங்களில் அந்த சாதனை சிறப்பாக முடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 2 நிமிடத்தில் 3000 மாணவிகளும் ஆளுக்கு ஒரு திருக்குறள் எழுதியும் அந்த சாதனையை இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சாதனையை ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டின் உலக சாதனையாக நாங்கள் பதிவு செய்து அதற்கான சான்றிதழை இன்று கல்வி குழும துணை
இயந்திரக்கும் இடம் வழங்கி சிறப்பித்திருக்கிறோம். இதன் மூலியமா இந்த கல்லூரிக்காக வந்துட்டு ஸ்டார் ஐகானிக் அவார்டு 2024 இளந்தமிழ் மன்றத்துக்கும் ஸ்டார் ஐகானிக் அவார்டு 2024 ஆல் இந்தியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் சேவை வெங்கடேஷ் அவர்கள் வழங்கினார்கள். அடுத்தடுத்து பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய 64 NSS ஸ்டாஃப்ஸ் ராலாமேம் கூட சேர்ந்து 64 ஸ்டாஃப்ஸுக்கும் சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். மாணவர்களுக்கும் எல்லாருக்குமே சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறோம். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மற்றும் இளந்தமிழ் மன்றம் மற்றும் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவங்களும் வந்திருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷன்ல எங்க NSS கோஆர்டினேட்டர் மூலமா அத்தனை ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸும் அவங்க அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸும் 3000 NSS வாலண்டியர்ஸும் இணைந்து இதை நடத்தியிருக்கோம். இந்த ரெக்கார்டு என்னன்னா, நம்ம தொலைந்து போன கான்செப்டான நாங்க சின்ன வயசுல எடுத்துட்டு போய் உபயோகப்படுத்தின மஞ்சப்பைய மீண்டும் நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு. இது வந்து நம்ம என்வாயன்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கும் இன்னைக்கு எங்களுக்கு 2 கிஃப்ட் இந்த 3 ஆர்கனைசேஷன்ஸும் சேர்ந்து தந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் 3 கிஃப்ட்னு சொல்லலாம். எங்க பல்கலைக்கழகத்துக்கு ஒரு வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சான்றிதழையும், எங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒரு மஞ்சப்பை, அதுக்கப்புறம் ஒரு மரக்கன்று. ஸோ மரக்கன்றுல உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் வந்து இந்த என்வாயன்மெண்ட்ல நிறைய பெருகும். அதனால நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராது. நம்ம மூச்சு விடுறதுக்கும் நமக்கு என்வாயன்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. அதனால இந்த கிஃப்ட்டை நானே இன்னைக்கு வந்து இந்த எங்க சான்றிதழ் எங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதை யூனிவர்சிட்டி சார்பா இங்க வந்து நாங்க வச்சுட்டு NSS செல்லுல நான் இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு போற 2 கிஃப்ட் வந்து ஒண்ணு மஞ்சப்பை, இன்னொன்னு வந்து மரக்கன்று. இது 2ம் நம்ம மனதை தூய்மைப்படுத்தவும் உடலை தூய்மைப்படுத்தவும் மன உற்சாகத்துக்கும் நம்ம வந்து ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும். இது ஒரு பெரிய கம்யூனிட்டி எஃபர்ட். இந்த ஆர்கனைசேஷன்ஸை வாழ்த்துறோம். இது வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவா இருக்கு. ஸோ இந்த பிளாஸ்டிக்கை வந்து எல்லாரும் வந்து ஒழிக்கணும் தான் சொல்றாங்க. ஸோ அதுக்கேற்ற எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுறது எங்களை பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம். அவினாசி லிங்கம் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நடத்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். உள்ளபடியே நேற்றைய தினம் முதல் இங்கு அவினாசி லிங்கம் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் NSS பிரிவு மாணவர்கள் முழு ஒத்துழைப்பு அளித்தார்கள். அவர்களுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்கிறேன். இளந்தமிழ் மன்றமானது வரிகளுக்கும் உயிர் உள்ளது என்கின்ற தாரக மந்திரத்தோடு தொடங்கப்பட்டு இன்று வரை என்று முடிவில்லா பயணமாக முண்டாஸ் கவின் பாதம் தொட்டு தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்றேன். எல்லாரும் டயர்டா இருந்தாங்க, உங்களை ஹாப்பி ஆக்குறதுக்காக நான் வந்து இதெல்லாம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எங்களுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்து என்கிட்ட நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுத்தாங்க. எனக்கு செலிபிரிட்டி மாதிரி அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த ஃபன் கேம் மாதிரி இது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் ரொம்ப ஹைப்பர். எனக்கு இது கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. வெயில்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சோர்வா இருக்கும் போது அப்ப நான் போயிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் வந்துட்டு செல்ஃபி எடுத்தாங்க. தென் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க. இந்த ப்ரோக்ராமும் நல்லா போச்சு. நான் வந்து இதுல வந்து வேர்ல்ட் கெட்டப் போட்டிருந்தேன். இதுல வந்து நான் வந்து நம்ம வேர்ல்டு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீயா வச்சுக்கணும். கிளாத் பேக் யூஸ் பண்றதுனால வந்து பிளாஸ்டிக் அவ்வளோக்கு யாரும் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் வந்து விற்பனை பண்றதையும் கம்மி பண்ணுவாங்க. அதனால வந்து நம்ம எல்லாரும் மஞ்சப்பை யூஸ் பண்ணணும். ஃபார்ம் மாதிரி இது என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வெயில்ல உட்காந்துட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், அவங்க கூட ஒரு ஃபன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி போய் ஒரு ஃபன்னா பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடுங்க, எல்லாம் பண்ணுங்க, நிறைய பாட்டு சொல்லி அதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ரொம்பவே ஜாலியா இந்த ப்ரோக்ராம் கொண்டு போனோம். மீண்டும் மஞ்சப்பை பயன்படுத்துவோம். நாங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒவ்வொன்னு பார்த்து பண்ணிருந்தோம். சோ இதுல வந்து நாங்க என்ன யூஸ் பண்ணிருந்தோம், பயோகிரேடபிள் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிருந்தோம். பசில்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நாங்க வந்து கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு பயோகிரேடபிள் வந்து பென்சில் கொடுத்து அதுல சீட்ஸும் ஆட் பண்ணி கொடுத்திருந்தோம். இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஜூட் பிளான்ட், பாம்பு பிளான்ட் எல்லாமே நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். இந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே நாங்க வந்து ஸ்பெஷல் கேம்ப்ல யூஸ் பண்ணிட்டு அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்க
அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். இது ஒரு பிக் ஈவெண்டா வந்து அவினாஷ் யூனிவர்சிட்டியில நடந்திருக்கு. ஸோ வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ ஃபார் தி சக்சஸ். அண்ட் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்த ராதா மேம் NSS கோஆர்டினேட்டர் பிளஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர், அவங்களோட அசிஸ்டன்ட் லீடியா மேம், அவங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ் 26 யூனிட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிக் ஈவெண்ட்டை பண்ணி இன்னைக்கு முடிச்சிருக்கோம். எங்களுடைய நோக்கம் எல்லாமும் பெற வேண்டும், இது இல்லாத நிலை வேண்டும்ன்றதை வந்துட்டு நாங்க உறுதிப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்த நாங்க இறங்கியிருக்கோம். எங்க கூட சேர்ந்து முழு ஒத்துழைப்பு வந்துட்டு இங்க இருக்க NSS மாணவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள் கடுமையான இப்ப என்ன சொல்றது, ஒரு சுற்றுச்சூழல் வந்துட்டு ரொம்ப அதிகமான வெயிலையும் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துச்சு. அதையும் மீறி இந்த விஷயத்த கரெக்டா நாங்க வந்துட்டு பண்ணியிருக்கிறோம். விடாம என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய இளந்தமிழ் மன்றம் டீம் கண்டிப்பா சொல்லி ஆகணும் நேம. அதுல எனக்கு கூட வந்துட்டு என்னுடைய சகோதரன் அஜயும் தலைவர் மகாகிருஷ்ணனும் இறுதி வரைக்கும் என் கூட வந்துட்டு ஒத்துழைப்பு பின்னாடி என்னை ஊக்கம் கொடுத்துருக்கக்கூடிய என்னுடைய அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மன்றத்தினுடைய துணைத் தலைவர் இயற்கையின் காரிகை அவர்களும் இந்த இடத்துல கண்டிப்பா நன்றிகளை தெரிவிக்கிறேன். நான் மகாகிருஷ்ணன், இயற்கையின் காரிகை, என்னுடைய சகோதரன் அஜய், என்னுடைய அம்மா பாண்டியம்மாள் அவர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த விஷயத்த ஒரு குடும்பமா பண்ணோம். இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல இந்த விஷயத்த நாங்க கொண்டு போயிருக்கிறோம். மஞ்சள் பை விழிப்புணர்வு நடந்தது. அதுக்கப்புறம் வந்து மரக்கன்றுகள் நட்டோம். இங்க இருக்கிற பெண்கள் வந்து இதனுடைய விழிப்புணர்வை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கைலாஷ் அப்படிங்கிற தம்பி வந்து தயாரிச்ச இந்த 1 ரூபாய்க்கு 1 பை இந்த மக்கர பைய வந்து இன்னைக்கு நாங்க அறிமுகப்படுத்தியிருக்கோம். வந்து இனிமேல் வந்து இந்த நெகிழிகளை பயன்படுத்தாம சமூக பொறுப்பும் சமூக உணர்வும் கொண்டு இந்த மாதிரி மக்கிற பொருள்களை நம்ம பயன்படுத்திருக்கலாம். நன்றிகள். இன்னும் மேலும் இந்த விடயத்தை கொண்டு போகணும். ஐயனின் பாதம் தொட்டு உண்டாச கவிஞர் பிடித்து தொடங்கிய இப்பயணம் இன்று தொடங்கி என்றுமே முடியக்கூடாது என்று இறைவனை வேண்டிக் கொண்டு மனமான நன்றிகள்.